மருத்துவத்தில் ராபர்ட் காக்கோடைய மிக முக்கியமான பங்களிப்புகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ராபர்ட் காக் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு மருத்துவர் மற்றும் நுண்ணுயிரியலாளர். இவர் 1843 டிசம்பர் 11 அன்னைக்கு ஜெர்மனியோடைய லோவர் சாக்சனியில் இருக்கிற கிளாஸ்டல் ஜெல்லர்ஃபெல்டில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஹைன்ரிக் ஹெர்மன் ராபர்ட் காஃப். இவர் 1872க்கு பிறகு போலாண்டில் இருக்கிற ஓல்ஸ்டீனுடைய ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிசிசியனாக, அதாவது மாவட்ட மருத்துவராக நியமிக்கப்பட்டாங்க. அந்த காலத்திலெல்லாம் ஜெர்மனி, போலாண்டு இது ரெண்டுமே கிங்டம் ஆஃப் பிரசியாவுக்கு கீழே தான் இருந்தது. ஸோ அங்கு ஒரு மாவட்ட மருத்துவராக ராபர்ட் காக் பணிபுரிஞ்சு வந்தாங்க. அப்போதான் அந்த ஊல்ஸ்டீனில் இருந்த நிறைய கால்நடைகள் ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து வந்தன. ஆனால் அந்த ஆந்த்ராக்ஸ் என்ற கொடிய நோய் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற சரியான புரிதல் அந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருந்தது. ஏன்னா மயாஸ்மா தியரி தான் அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. அதாவது மோசமான காற்று தான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்ற கோட்பாடு தான் மயாஸ்மா தியரி. இதுதான் அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. இதே சமயம் 1859 காலகட்டத்தில் லூயி பாஸ்டர் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு கெமிஸ்ட் வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் காற்று, நீர், நிலம் இதுலெல்லாம் இருக்குது. அந்த கிருமிகள் தான் நம்ம உண்ணக்கூடிய உணவுகளை புளிக்க வைக்கவும் கெட்டு போக வைக்கவும் செய்யுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிருமிகள் தான் நோய்கள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்றதையும் லூயி பாஸ்டர் தெரிவிச்சிருந்தாங்க. இது ஜேர்ம் தியரி ஆஃப் டிசீஸோடைய தொடக்கமாக இருந்தது. அதாவது ஜேர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் அப்படின்றது நோயின் கிருமி கோட்பாடு. அதாவது ஒவ்வொரு நோய் ஏற்படுறதுக்கும் ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நுண்ணுயிர்கள் தான் காரணம் அப்படின்றது தான் ஜேர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் அப்படின்றது. ஏன்னா அந்த காலகட்டத்திலெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோசமான காற்று தான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. ஆனால் உண்மையிலே மோசமான காற்று நோய்களை ஏற்படுத்தலை, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் தான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்னு லூயி பாஸ்டர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இது அப்போ பெருசாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. இது அப்படியே வந்து இவர் சொல்லி அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் இப்படியே சில காலங்கள் வந்து போனது. அப்போ தான் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராபர்ட் காக் வந்து அவர் வந்து அந்த ஊல்ஸ்டீனில் மாவட்ட மருத்துவராக பணிபுரிஞ்சு வந்திருந்தாங்க. அந்த சமயம்தான் அந்த கால்நடைகளுக்கு ஆந்த்ராக்ஸ் என்ற நோயெல்லாம் ஏற்பட்டு வந்தது. இப்போ ராபர்ட் காக் வந்து உண்மையிலேயே ஆந்த்ராக்ஸ் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்காக ஒரு மிக முக்கியமான ஆராய்ச்சியை ராபர்ட் காக் தொடங்கினாங்க. அந்த ஆராய்ச்சிக்காக முதல்ல இந்த ஆந்த்ராக்ஸ் என்ற கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருந்த கால்நடைகளினுடைய பிளட் சாம்பிள்ஸ் அண்ட் டிஷ்யூஸ், அதாவது இரத்த மாதிரிகள் மற்றும் திசுக்களை ராபர்ட் காக் சேகரித்தாங்க. அதுக்கப்புறமா அந்த இரத்த மாதிரிகளையும் திசுக்களையும் இவர் மைக்ரோஸ்கோப், நுண்ணோக்கியை வச்சு அவதானிச்சாங்க. அப்போதான் அந்த இரத்த மாதிரிகள் மற்றும் திசுக்கள் அதில் வந்து ஒரு வகையான ராட் ஷேப்டு பாக்டீரியம் இருக்கு அப்படின்றத ராபர்ட் காக் வந்து கண்டறிஞ்சாங்க. இப்போ இந்த ஒரு வகையான ராட் ஷேப்டு பாக்டீரியம் இருக்குது அப்படின்னு இவர் பார்த்த உடனே உண்மையிலேயே இந்த ஒரு பாக்டீரியம் தான் ஒருவேளை இந்த ஆந்த்ராக்ஸ் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்னு ராபர்ட் காக் வந்து சந்தேகிச்சாங்க. இதுக்கப்புறம் இந்த ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக மேலும் இந்த ஆந்த்ராக்ஸ்னால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருந்த கால்நடைகளினுடைய பிளட் சாம்பிள்ஸையும் டிஷ்யூஸையும் இவர் வந்து சேகரித்து மறுபடியும் மைக்ரோஸ்கோப்பை வச்சு அப்சர்வ் பண்ணாங்க. அப்போ அந்த பிளட் சாம்பிள்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்லையுமே அதே வகையான பாக்டீரியா இருந்தது. இதை பார்த்த உடனே ராபர்ட் காக்குக்கு இவருடைய சந்தேகம் வந்து இன்னும் வந்து வலுப்பெற ஆரம்பிக்குது. மேலும் இவருடைய சந்தேகம் வந்து டவுட் வந்து ஹைப்போதெசிஸா, அனுமானமாக மாற ஆரம்பிக்குது. அதாவது இந்த ராட் ஷேப்டு பாக்டீரியா தான் உண்மையிலேயே இந்த ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற நோய் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு ராபர்ட் காக் வந்து முடிவு செய்கிறாங்க. இதெல்லாம் 1876 நடக்குது. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒரு பிளட் சாம்பிள்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்ல இருந்து இவர் சேகரித்த அந்த ஒரு பாக்டீரியா அது எல்லாத்தையுமே போய் எலிகளில் வந்து செலுத்தினாங்க. இப்போ எலிகளில் செலுத்தினா எலிகளில் ஆந்த்ராக்ஸ் என்ற நோய் ஏற்படுதா அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ அவர் நினச்சபடி அந்த பாக்டீரியாவை எலிகளுக்கு செலுத்தின உடனே அந்த எலிகள் எல்லாமே ஆந்த்ராக்ஸ் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துருச்சு. இப்போ அந்த எலிகளினுடைய பிளட் சாம்பிள்ஸில் இருந்து அதே ராட் ஷேப் பாக்டீரியா இருக்கா அப்படின்னு சொல்லி ராபர்ட் காக் வந்து பார்த்தாங்க. அப்போ உண்மையிலேயே அந்த எலிகளினுடைய பிளட் சாம்பிள்ஸ்லையும் இதே பாக்டீரியா வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதையும் அவர் வந்து பிரித்து எடுத்தாங்க. இப்போ இவருக்கு வந்து ஓரளவுக்கு வந்து உறுதியாயிருச்சு இந்த ஒரு வகையான பாக்டீரியா தான் ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற நோய் ஏற்படுறதுக்கு காரணமாக
இருக்கும் அப்படின்னு. இப்போ இதை மேற்கொண்டு உறுதி செய்யறதுக்காக அந்த பாக்டீரியாவை அவர் வந்து ஒரு கல்ச்சரில் வச்சு வளர்த்தாங்க. கல்ச்சரில் வச்சு வளர்க்குறது அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு கிளாஸ் பிளேட்டு மாதிரி இருக்கும். அந்த பிளேட்டில் வந்து பிளட் சீரம் வந்து இருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்த பிளட் சீரமை வந்து ராபர்ட் கோக் வந்து ஊற்றி வச்சுருந்தாங்க. அந்த பிளட் சீரமில் இப்போ பாக்டீரியாவை போட்டால் அந்த பிளட் சீரமில் ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். பாக்டீரியா வளர்கிறதுக்குண்டான ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். ஸோ பாக்டீரியா வந்து பெருகி கல்ச்சராக வந்து மாறும். நிறைய பாக்டீரியாஸாக வந்து மாறும். ஸோ அதுக்காக ராபர்ட் கோக் வந்து அந்த ஒரு வகையான பாக்டீரியாவை கொண்டு போய் அவர் வந்து அந்த ஒரு வகையான அப்போ வந்து கிளாஸ் பிளேட்டு கிடையாது, அப்போ வந்து ஒரு டியூப் மாதிரி இருந்தது, கிளாஸ் டியூப் மாதிரி. அதில் வந்து பிளட் சீரமை வச்சு அதுக்கப்புறம் அதில் இவர் வந்து பாக்டீரியாவை போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியா அதில் வந்து வளர ஆரம்பித்தது. நிறைய பாக்டீரியாக்களாக பெருகவும் தொடங்கினது. அதுக்கப்புறமா அந்த பாக்டீரியாக்களை கொண்டு போய் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மற்ற கால்நடைகளில் இவர் வந்து செலுத்தினாங்க. அப்போ அந்த மற்ற கால்நடைகள் வந்து ஆந்த்ராக்ஸ்னால பாதிக்கப்பட்ட. அதுக்கப்புறமா இப்ப புதுசா இவர் வந்து அந்த பாக்டீரியாவை செலுத்தினால ஆந்த்ராக்ஸ்னால பாதிக்கப்பட்ட கால்நடைகள், அந்த கால்நடைகளினுடைய பிளட் சாம்பிள்ஸையும் டெஸ்டிவ்ஸையும் இவர் வந்து கலெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அதை அவருடைய லேபரட்டரி கொண்டு போய் மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தாங்க. இப்போ இவர் ஏற்கனவே வளர்க்கக்கூடிய அந்த பாக்டீரியா அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கால்நடைகளுக்குள்ள செலுத்தி ஆந்த்ராக்ஸ் வந்த பிறகு அந்த கால்நடைகளினுடைய பிளட் சாம்பிள்ஸ் அண்ட் டெஸ்டிவ்ஸை கலெக்ட் பண்ண பிறகு அதில் இருந்த பாக்டீரியா இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ இதை வச்சு ராபர்ட் கோக் வந்து உண்மையிலேயே இந்த வகையான பாக்டீரியாக்கள் தான் ஆந்த்ராக்ஸை ஏற்படுத்துது அப்படின்றத 1876ஆம் ஆண்டு கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஒரு ஒர்க்காவும் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. குறிப்பாக மாடர்ன் பாக்டீரியாலஜியினுடைய ஒரு தொடக்கமாகவும் இருந்தது. ஏன்னா அதனால் வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோசமான காற்று தான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. ஆனால் உண்மையிலேயே கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி தான் நோயை ஏற்படுத்துது அப்படின்னு லூயி பாஸ்டர் சொல்லியிருந்தாலும் அதை ராபர்ட் கோக் தான் வந்து ஆராய்ச்சியின் மூலமா உறுதிப்படுத்தினாங்க. குறிப்பா ஆந்த்ராக்ஸ் என்ற நோய் ஏற்படுறதுக்கு ஒரு வகையான பாக்டீரியா காரணம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியாவுக்கு தான் பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்னு பெயரிடப்பட்டது. இதுக்கப்புறமா 1880 இந்த காலகட்டத்தில் ராபர்ட் கோக் வந்து அந்த போலாண்டில் இருக்கிற உல்ஸ்டீன்ல இருந்து வெளியேறி ஜெர்மனியில் இருக்கிற பெர்லினுக்கு வந்து போயிடுறாங்க. அந்த சமயம் தான் இந்த டிபி அப்படிங்கிற டியூபர்குலோசிஸ் அந்த நோயானது மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு நிறைய பேர் வந்து உயிரிழந்து வந்தாங்க. அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிபி அப்படின்ற நோயினால தான் நிறைய உயிர்கள் வந்து போனது. இப்போ இந்த டியூபர்குலோசிஸ் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ராபர்ட் கோக் வந்து ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. இதுக்கிடையில் இவருக்கு வந்து சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதாவது இவர் வந்து ஒரு கிளாஸ் டியூப்ல பிளட் சீரம் அல்லது வேற ஏதாவது ஊட்டச்சத்து நிறைந்த திரவங்கள் அதை வச்சு இவர் வந்து பாக்டீரியாக்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா வேற சில பாக்டீரியாஸும் அதில் வந்து உருவானது. உதாரணத்துக்கு இப்போ வந்து இவர் வந்து டியூபர்குலோசிஸை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா இதுதானோ அப்படின்னு நினச்சி ஒரு பாக்டீரியாவை வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அப்போ அந்த பிளட் சீரம்ல வெவ்வேறு வகையான பாக்டீரியாஸும் வந்து வளர்ந்தது. அப்போ உண்மையிலேயே எந்த பாக்டீரியா டிபி ஏற்படுத்துது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கன்ஃபியூஷன் ஏற்பட்டது. இந்த ஒரு கன்ஃபியூஷனை போக்கிக்கிறதுக்காக தான் ராபர்ட் கோக் வந்து ஒரு புதிய முறையை உருவாக்கினாங்க. ஃபர்ஸ்ட் வேக வச்ச உருளைக்கிழங்கு அதனுடைய ஒரு துண்டை எடுத்து அதில் வந்து பாக்டீரியாவை வளர்க்க பார்த்தாங்க. ஆனால் அதுலேயும் அதே மாதிரி தான் வளர்ந்தது. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஜெலட்டின் அப்படின்னு சொல்லி ஒரு சாலிடை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அது ஜெல் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சாங்க. இப்போ அந்த ஜெலட்டின் அப்படின்ற அந்த ஜெல்லில் வந்து பாக்டீரியாவை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பாக்டீரியாவும் வெவ்வேறு இடத்துல தான் வளருமே ஒழிய ஒட்டுமொத்தமாக அந்த திரவங்களில் இருக்கிற மாதிரி அப்படியே கலந்து நிறைய பாக்டீரியாவெல்லாம் இருக்காது. அது காலனிஸ் மாதிரி. இப்போ இதுதான் வந்து சாலிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு பாக்டீரியாவை ராபர்ட் கோக் வளர்க்கிறார் அப்படின்னா அப்போ வெவ்வேறு இடங்கள்லையும் பாக்டீரியாஸ்லாம் வளரும் தான். ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து தனித்தனியாக வளரும். இங்கே வந்து ஒரு கும்பலாக இருக்கும், இங்கே ஒரு கும்பலாக, இப்படி காலனியாக இருக்கும். அப்போ இங்கே வச்ச பாக்டீரியாவோட இந்த பாக்டீரியாக்கள்லாம் கலக்காதனால தனியாக அந்த பாக்டீரியாக்களை ஆய்வு செய்ய முடியும். அதுக்காக அவர் வந்து ஜெலட்டின் அப்படின்ற அந்த ஒரு சாலிடை பயன்படுத்தினாங்க. அதை 1881 அந்த ஒரு டெக்னிக்கை அவர் வந்து மேம்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்கும்போது எது உண்மையிலேயே வந்து பாக்டீரியா அப்படின்றத பார்க்கணும். அதுவும் வந்து ரொம்ப சிரமம். உதாரணத்துக்கு இப்போ பாக்டீரியா பச்சை கலரில் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இலையில
இலையில பாக்டீரியா இருக்கு அப்படின்னா இலையும் பச்சை கலர்ல இருக்கும், பாக்டீரியாவும் பச்சை கலர்ல இருக்கும். அப்ப அதை எப்படி தனியா வந்து செப்பரேட்டா கண்டறிகிறது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு டையை வந்து இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு டை மாதிரி இருக்கும். அதை வந்து அந்த இலையில வந்து தேய்ச்சோம் அப்படின்னா அந்த இலையில அந்த டை வந்து ஒட்டாது. ஆனா அதுக்கு பதிலா இந்த பாக்டீரியா அந்த நுண்ணுயிர்கள் அதனுடைய செல் சுவர்கள்ல கண்டிப்பா அந்த டைஸ் எல்லாம் ஒட்டும். அது மாதிரி ஒரு டையை வந்து ராபர்ட் கோக் வந்து உருவாக்கினாங்க. ஸோ அதை பயன்படுத்தி அவர் வந்து அந்த டையை பயன்படுத்தி ஸ்டைனும் பண்ணாங்க. அது மாதிரி அவர் வந்து பாக்டீரியாக்களை அந்த ஒரு ஜெலட்டின்ல வச்சு ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 1882 மார்ச் 24 அன்னைக்கு டிபர்குலோசிஸ் ஏற்படுறதுக்கு மைக்கோபாக்டீரியம் டிபர்குலோசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியம் தான் காரணம் அப்படின்னு ராபர்ட் காக் கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஸோ இந்த மார்ச் 24 இது வந்து இப்போ வரைக்கும் வேர்ல்ட் டிபர்குலோசிஸ் டேவா கொண்டாடப்பட்டு வருது. அதுக்கப்புறம் 1883 காலகட்டத்தில் எகிப்த், இந்தியா இந்த 2 நாடுகள்லையுமே மிகப்பெரிய அளவில் காலராவினுடைய எபிடமிக் ஏற்பட்டிருந்தது. இப்போ இந்த காலரா ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத அறிகிறதுக்காக ஜெர்மனி தரப்பிலிருந்து ஜெர்மன் காலரா கமிஷன் அமைச்சு அதனுடைய லீடரா ராபர்ட் காக்கை நியமிச்சாங்க. ஸோ இவர் 1883ஆம் ஆண்டு எகிப்துக்கும் இந்தியாவுக்கும் வந்து கிளம்பினாங்க. அங்கெல்லாம் தொடர்ந்து ஆய்வு செஞ்சு காலரா ஏற்படுறதுக்கு விப்ரியோ காலரே அப்படின்ற ஒரு பாக்டீரியம் காரணம் அப்படின்னு ராபர்ட் காக் கண்டறிஞ்சு சொன்னாங்க. இப்போ இவர் வந்து ஒரு பாக்டீரியம் தான் காரணம் இந்த நோய் ஏற்படுறதுக்கு அப்படின்னு இவர் கண்டறிஞ்சு சொல்றது அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஒரு நோய் ஏற்படுறதுக்கு ஒரு பாக்டீரியம் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த பாக்டீரியம் அழிக்கிறதுக்கு உண்டான மருந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த மருந்தை வச்சு அந்த கரெக்டாக அந்த பாக்டீரியாஸை அழிச்சு அந்த நோயிலிருந்து மீண்டு வர முடியும். அல்லது அதுக்குண்டான தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சு அந்த நோயே வராமல் தடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். அந்த காலகட்டத்தில் ஏன் அந்த அளவுக்கு வந்து மருத்துவ வளர்ச்சி இல்லை அப்படின்னா எப்படி நோய் ஏற்படுது அப்படின்னே தெரியல. அதனால தான். ஸோ அதை வந்து முறியடிச்சு நோய்கள் ஏற்படுறதுக்கு இந்த மாதிரியான பாக்டீரியாக்கள் தான் காரணம் அப்படின்னு ராபர்ட் காக் வந்து அடுத்தடுத்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1884ஆம் ஆண்டில் ஒரு டெக்னிக்கையும் இவர் உருவாக்கினாங்க. அது கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸ் அப்படின்னு ராபர்ட் காக்கோடைய பேர்னாலேயே அழைக்கப்படும். அதில் வந்து 4 விஷயங்கள் இவர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது இது என்னன்னா இப்போ ஒரு நோய் ஏற்படுறதுக்கு எது காரணம் அப்படின்னு கண்டறிகிறதுக்கு 4 விஷயங்கள் பண்ணணும். ஒன்று, எந்தெந்த ஒரு நோயினால எந்தெந்த உயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ அத்தனை உயிர்களினுடைய பிளட் சாம்பிள்ஸ் டிசீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடணும். கலெக்ட் பண்ணிட்டு அதில் என்ன வகையான பாக்டீரியா வைரஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த பாக்டீரியாக்கள் வந்து நார்மலாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உயிர்களில் இருக்கக்கூடாது. இது முதல் விஷயம். அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியா இல்லை, அந்த நோய் ஏற்பட்ட உயிர்களினுடைய சாம்பிள்ஸில் மட்டும்தான் அந்த பாக்டீரியா இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியாவை லேபரட்டரி செட்டிங்கில் வளர்க்கணும். ஸோ அது வந்து 2வது முறை. அதுக்கப்புறம் அந்த வளர்த்த அந்த பாக்டீரியாக்களை கொண்டு போய் ஆரோக்கியமான உயிர்களுக்கு செலுத்தணும். அப்போ அதே நோய் ஏற்படுதா அப்படின்னு பார்க்கணும். இது 3வது. அதுக்கப்புறமா அந்த ஒரு உயிர்களினுடைய இப்போ 2வது அதுக்கப்புறம் புதுசாக இப்போ கொண்டு போய் பாக்டீரியா செலுத்தினால பாதிக்கப்பட்ட உயிர்கள் அதனுடைய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதே பாக்டீரியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதுதான் 4வது. ஸோ இது 4யுமே பார்த்து இது 4லையுமே எல்லாமே டிக் ஆச்சு அப்படின்னா அப்போ பாக்டீரியாவை வந்து கண்டறிஞ்சிடலாம் அப்படின்றது தான் அந்த கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸ் அப்படின்றது. இதை ராபர்ட் கோக் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய பயன்பாட்டில் இருந்து வருது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ண ராபர்ட் கோக்குக்கு 1905ஆம் ஆண்டு நோபல் பிரைஸ் இன் பிசியாலஜி ஆர் மெடிசன், அதாவது உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி இவர் வந்து டிபர்குலின் அப்படின்னு சொல்லி ஒரு டிபர்குலோசிஸுக்கு உண்டான மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியிலையும் இவர் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் அந்த டிபர்குலின் அது வந்து பெருசாக மருந்தாக வந்து பயன்படலை. அதுக்கு பதிலாக அந்த டிபர்குலின் வந்து டிபி இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்கின் டெஸ்ட்டாக வந்து மாறினது. இதுவும் மருத்துவத்தில் ராபர்ட் கோக்குடைய மிக முக்கியமான பங்களிப்பு. ஸோ இவர் வந்து லூயி பாஸ்டரோட இணைஞ்சு ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. மேலும் ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அதேமாதிரி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பாக்டீரியாலஜி அப்படின்னு ராபர்ட் காக் அழைக்கப்படுறாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1910 மே 27 அன்னைக்கு இவருடைய 66 வயசில் ராபர்ட் காக் வந்து இறந்து போனாங்க. ஸோ இப்பேற்பட்ட ராபர்ட் காக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே ராபர்ட் காக்கோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.